உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். கிடைக்கும் படங்களிலெல்லாம் நடித்து பிரபலமாக வேண்டும் என்று நினைப்பவர் அல்ல பார்வதி திருவொத்து. படம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதிலும் சமரசம் செய்து கொள்ளாதவர் என்ற அடையாளம்தான் அவருக்கு சொந்தமானது. இவரின் பட தேர்வுகளை மிக தெளிவாக இருக்கும். பெண் கதாபாத்திரம் கனமாக இருக்கும். ஹீரோவோடு டூயட் பாடிவிட்டு செல்வது மட்டுமல்ல, கதாநாயகியின் பொறுப்பு என்பதை நன்கு உணர்ந்தவர் இவர். அதற்கு இவர் நடித்த படங்களை சான்று. கண்களைப் போலவே இவர் பேச்சும் கத்தி போல் கூர்மையாகத்தான் இருக்கும். தன்னுடைய கருத்துடன் ஒத்து போனால் மட்டுமே இணைந்து பணியாற்றுவேன் என்ற கொள்கை பிடிப்பு கொண்டவர். தமிழில் பூ படத்தில் அறிமுகமான பார்வதி சென்னையில் ஒரு நாள், மரியான், உத்தம வில்லன், பெங்களூரு நாட்கள், சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். பார்வதி நடித்த படங்கள் குறைவுதான், ஆனால் அனைத்துமே அழுத்தமான கதாபாத்திரங்கள். பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக அவர் நடித்துள்ள தங்கலான் திரைப்படத்திலும் கங்கம்மா என்ற பழங்குடியின பெண்ணாக நடித்து அசத்தியுள்ளார். பார்வதி மேனன் என்றே முதலில் பெயர் இருந்த நிலையில் மேனன் என்பது சாதி பெயர் என்பதால் அதை நீக்கிவிட்டு பார்வதி திருவொத்து என மாற்றிக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட மதத்தை ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவி மக்களை துன்புறுத்துபவர்களுக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று பரபரப்பு பதிவொன்றை வெளியிட்டார் பார்வதி. சமுதாய அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க தவறாத பார்வதி சமீபத்தில் அளித்த நேர்காணல் ஒன்றில் தனது முதல் படமான பூ குறித்து மனம் திறந்தார். பூ படத்தில் நடித்த சமயத்தில் தனக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது என்றும் தினமும் மாறி கதாபாத்திரத்திலேயேதான் இருக்க வேண்டும் என்பதற்காக உணவு இடைவெளியில் இயக்குனர் சசி தனக்கு பூ படத்தின் மூலமான வெயிலோடு போய் சிறுகதையை தனக்கு வாசித்து காண்பிப்பார் எனவும், தமிழ் புரியாவிட்டாலும் அது தனக்கு தாலாட்டு போல் இருக்கும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் சினிமா இல்லாவிட்டால் டீக்கடை வைப்பேன் என தெரிவித்த பார்வதி, எந்த தொழிலிலுமே கண்ணியம்தான் முக்கியம் என்றும், சினிமா துறையில் கூட கண்ணியம் இல்லை என்றால் இத்துறையை விட்டே விலகி விடுவேன் எனவும் அதிரடியாக தெரிவித்துள்ளார். பிடித்த வேலை என்ற போதும் கண்ணியம்தான் முக்கியம் என்ற தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் பார்வதி திருவொத்துவின் கருத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.